ஸ்மார்ட் மீட்டர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்கிறது, வாரியத்தையும் நிர்பந்தம் செய்கிறது, ஆட்சியாளர் தமிழ்நாடு அரசையும் நிர்பந்தம் செய்கிறது. ஆனால் அதற்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக 475 கோடி ரூபாய் அதற்கென்ற செலவு தேவைப்படுகிறது. ஆனால் மாநில அரசு கொடுக்கிற நிதி மானியம் வெறும் 12 கோடி ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த ஆட்சி இளைஞர்களுடைய பேராதரவோடு வந்திருக்கிற ஆட்சி. லட்சக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் துறையில் படித்து அன்றாடம் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை தனியாருக்கு கொடுப்பதை விட்டுவிட்டு மின்பணியில் ஒப்பந்த பணியாக இருந்தாலும் மின்பணியில் நேரடியாக அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த பணியை நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் அதற்கான செலவு வெறும் 175 கோடி ரூபாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், மீதி இருக்கிற 423 கோடி ரூபாய் இந்த மின்சாரத்திற்கு, இந்த மின்சார வாரியத்திற்கு லாபம் ஈட்டுமே, கடன் சுமையில் இருந்தது குறையுமே என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம், மின்சாரம் விநியோகிக்கிறோம். ஆனால் மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து விநியோகிக்கிற இடத்திற்கு கடத்தப்படுகிற மின்சாரம், அதற்கான கோபுர விளக்குகள், அதற்கான கடத்துகிற அந்த கம்பிகள் அனைத்தையும் அரசாங்கமே செய்து கொடுக்கிறோம். ஆனால் விநியோகம் செய்வதை மட்டும் ஏன் தனியாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அரசே நடத்த வேண்டியதுதானே? இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. நீங்கள் சொல்லுகிறீர்கள் கொள்முதலில் பிரச்சனை இருக்கிறது என்று பேசினீர்கள், நானும் கேட்டேன். அமெரிக்காவில் கூட ஒரு வழக்கு இருக்கிறது. மின்சார சூரிய ஒளியின் மூலமாக நம்ம காற்றாலை மூலமாக வாங்குகிற மின்சாரத்தில் நிறைய விலை அதிகம் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது, உற்பத்தி செலவை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். மின்சார உற்பத்தி 4%, 1.5% தான் அரசு உற்பத்தி செய்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் 4%? நம்மிடம் கட்டமைப்பு இல்லையா, வளம் இல்லையா? நான் இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிற போது அனுமதியோடு பேசுகிறேன். நான் வியந்து போய் பார்த்தேன், நான் எங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா வேற எங்கேயாவது இருக்கிறோமா என்று. அவ்வளவு அழகாக இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிற முயற்சிகள் நான் சொல்லுகிறேன். அதே போல இந்த தமிழ் அந்த மின்சாரத்துறையில் அதற்கான பணிகளை ஏன் நாமளே ஏற்று நடத்தக்கூடாது கேட்கிறேன். 4 லட்சம் பேர் இலவச மின்சாரத்திற்காக பதிவு செய்திருக்கிறார்கள், ஏங்கி நிற்கிறார்கள், எப்பொழுது வரும் என்று. தட்கல் முறையில் 15,500 கோடி ரூபாய் பணமும் கட்டிவிட்டார்கள். 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள், எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் என்று கேட்கிறேன். கடந்த ஆட்சியில் கூட 100 யூனிட் இலவசம் என்று அறிவித்தார்கள். நீங்கள் 200 யூனிட் மின்சாரம் அறிவித்தீர்கள். மாண்புமிகு இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் 200 யூனிட்டிற்கு மேலே வருகிற போது இன்றைக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறதே. 201 வந்தாகவே உயர்ந்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து சரி செய்ய வேண்டும் என்று நான் பணியோடு கேட்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கள்ளம் கபடமில்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், இந்த நாட்டில் நமக்கான பங்குபணியை செலுத்த வேண்டும் என்ற துடிப்பும் ஆர்வமும் உங்களிடம் இருக்கிறது. நான் பெருமையாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கான இடம் ஓரமாக இருந்தால் கூட உங்களை எல்லாம் நாங்கள் பெருமையாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாதித்து காட்ட வேண்டும். மாற்றம் என்பது அதுதான், வேலை வாய்ப்பு தான், சமூக அரசு கட்டமைப்பு தான், கட்டமைப்பை உயர்த்துவதுதான், தனியாரிடம் அல்ல. துணை மின் நிலையங்கள் ஒரு ஆட்சும் 100, 200, 300 என்ற துணை மின் நிலையங்களை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். ஆனால் அந்த துணை மின் நிலையங்களை பராமரிப்பவர்கள் யார்? அரசா பராமரிக்கிறது? ஏன் தனியாரிடம் கொடுக்கிறீர்கள்? அரசே செய்ய வேண்டியதுதானே. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அறிவித்தார்கள், ஏழைகளும் எளியவர்களும் பயன்படுத்துகிற காப்பீடு திட்டத்தை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் என்று அறிவித்தார்கள். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருமையோடு தான் பார்க்கிறது. ஆனால் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மாதம் 190 ரூபாய் மருத்துவத்திற்காக, காப்பீட்டிற்காக நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களே, அது ஓய்வு பெற்றிருக்கிற பணியாளர்கள் கிட்டத்தட்ட 400 ரூபாய், 460 ரூபாய் செலுத்துகிறார்களே, அவர்களுக்காக அந்த மருத்துவ காப்பீடு வெறும் 4 லட்சம் தானே இருக்கிறது. அது 25 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டத்துறை அமைச்சர்களை பார்த்து அந்த கொள்கை விளக்க குறிப்பையும் நான் பார்த்தேன். 1957 ஆட்சி மொழி சட்டமும் வந்திருக்கிறது. 1972 கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்கிறது. 1982 மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்திலும் தமிழ் வழக்காடு மொழி வந்துவிட்டது.
இதே சட்டமன்றத்தில் 2006 தமிழ் வழக்காடு மொழியாக உச்ச நீதிமன்றத்தில் வர வேண்டும் என்று சட்டசபை தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏன் என்று கேட்டால் இந்தி மொழி எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி மொழியாக இருக்கிறது, வழக்காடு மொழியாக இருக்கிறது உச்ச நீதிமன்றங்களில். தமிழ் மொழியும் உச்ச நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கான கட்டமைப்பு இருக்கிறதா? ஒரு வழக்கறிஞர் உடனடியாக வழக்காடிக்காக அவர் பதிவு செய்கிறது இ-ஃபைலிங் முறையில் உடனடியாக பதிவு செய்ய முடியுமா? கட்டமைப்பையும் உருவாக்கி தாருங்கள் என்று கேட்கிறோம். இன்றைக்கு வழக்கறிஞர்கள் இன்றைக்கு அவர்களுடைய பணி என்பது மிகவும் நெருக்கடியான பணி. பெரும் குற்ற பின்னணி கொண்டவர்களுக்காக அவர்களை எதிர்த்து வழக்காடுகிறார்கள். தொழில் ரீதியாக நெருக்கடிகள் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர்களுக்கு தனி சட்டம், பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அதே போல திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு தனி சட்ட கல்லூரி வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல நம்முடைய முத்துப்பேட்டை தனி தாலுகாவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்துப்பேட்டைக்கும் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் வேண்டும். அதே போல மின்சாரத்துறை அமைச்சருக்கு கேட்டுக்கொள்கிறேன், முத்துப்பேட்டை உங்க தொகுதி கோரிக்கைகளை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. நான் 2 மானிய கோரிக்கைக்கே வரல, நான் இடையில அதை மானிய உங்களை அடுத்தவங்க விதி ஒரு துணை மின் நிலையம் வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நம்முடைய சட்ட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒரு அரசு, மக்கள் சார்ந்திருக்கிற அரசு. நீங்கள் எந்த திட்டங்களை எடுத்தாலும், மக்கள் சார்ந்திருக்கிற திட்டங்களை எடுத்தாலும், அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற மகத்தான தேர் அந்த அரசு இயந்திரம், அரசு ஊழியர்கள். ஆனால் அந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள், குறைகள் நிரம்ப இருக்கிறது. அதையெல்லாம் இந்த அரசாவது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். அதற்கான அவர்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்நாள் முழுவதும் இந்த அரசுக்காக உழைத்தவர்கள் கடைசி காலத்தில் தலைசாத்தி படுக்கிற போது யாருடைய ஆதரவு, மருத்துவத்திற்காக, உணவிற்காக, போக்குவரத்திற்காக தலைசாத்தி படுப்பதற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். எனவே இந்த பழைய ஓய்வூதிய திட்டமும் அதில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு இன்னொன்றையும் சொல்லுகிறேன். மது, போதை பழக்கங்கள் எப்படியோ இன்றைக்கு திணிக்கப்படுகிறது, அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்க விளைவாகத்தான் நிறைய இளம் விதவைகள் உருவாக்கப்படுகிறார்கள். நிறைய இளம் விதவைகள் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் பொருளாதார பின்னடைவு இருக்கிறது, பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பண்பாடு ரீதியான தாக்குதலும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அரசு நல்ல திட்டங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். அந்த அரசு அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டம் நிறைவேற்றி தனி திட்டங்களை கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து மாண்புமிகு பேரவை உறுப்பினர், தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் உங்க கோரிக்கைகளை சீக்கிரம் சொல்லிட்டீங்க. இடையில 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் தொழில்நுட்பத்தில் பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. 1 நிமிஷம் அது ஓடல. சீக்கிரம் உங்க கோரிக்கைகளை சொல்லிட்டு நன்றி. கல்வித்துறை அமைச்சர் அவையில் இல்லை. முத்துப்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரிக்கென்று ஒரு தனி அலுவலகம், புதிய அலுவலகம் கட்டிடம் வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த விக்கிரபாண்டியம், கோட்டூர் ஒன்றியம் விக்கிரபாண்டியத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதே போல நம்முடைய முத்துப்பேட்டை வட்டாரம் தொண்டையக்காடு, மேலே தொண்டையக்காடு கிராமத்தில் ஒரு தடுப்பணை, கடல் தண்ணி உள்ளே புகாமல் இருப்பதற்காக மரக்கா கோரையாற்றில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். அதே போல பேட்டையில் 93/0 என்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும். அதே போல நம்முடைய ஒப்பூர் ஆலங்காடு பகுதியை இணைக்கிற ஜாம்பானோட இணைக்கிற இடத்தில் கோரையாற்றில் ஒரு பாலம் கட்ட வேண்டும். இப்படி என்னுடைய கோரிக்கைகள் நிரம்ப இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கோரிக்கைகளின் மீது, இந்த மானிய கோரிக்கையின் மீது எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியை கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர்